வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2026 மார்ச் 19 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருந்த காரணத்தினாலே மேற்கு மாவட்டங்கள்ல வெப்பம் அடையவில்லை. கிழக்கு காற்று வேகம் குறைவாக இருந்தது. மேற்கு காற்று மேற்கு மாவட்டங்களில் உருவான அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த அந்த நீராவி கடலோர மாவட்டங்கள் நோக்கி மதியமே வரத் தொடங்கியது. மாலை டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு உறுதியான சாதகம் இருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது மன்னார்குடி பகுதியில அதற்கு முன்பே மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள், அதாவது கும்பகோணம், மயிலாடுதுறை இடைப்பட்ட பகுதிகள், மயிலாடுதுறையோட குத்தாலம், மயிலாடுதுறை மற்றும் அதனை ஒட்டியுள்ள திருவாரூர் மாவட்ட பகுதி, அதாவது நன்னிலம், குடவாசல், வலங்கிமான் மற்றும் கொரடாச்சேரி, அப்படியே திருவாரூர், நாகூர், நாகப்பட்டினம், காரைக்கால், தரங்கம்பாடி இந்த பகுதிக்கு உறுதியான மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையில தெரிகிறது. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஒரு 7:30 மணிக்குள்ளர டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதியில உருவாவதற்கு மிகச் சாதகம் இருக்கிறது. மேற்கு மாவட்டங்கள்ல இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மட்டும்தான் வாய்ப்பு குறைவு என்று நீங்கள் மனவேதனைப்பட வேண்டாம். ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல நாளையும் நாளை மறுநாளும் உள் மாவட்டங்கள்ல மேற்கு மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு உறுதியாக இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருந்தாலும் பெய்யாத இடங்களுக்கு பெய்யும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆரியங்காவு கணவாய் வழியாக வரக்கூடிய காற்று திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கொஞ்சம் வெப்பத்தை தணித்திருக்கிறது. இருந்தாலும் கடலோரம் நள்ளிரவிலே உருவாகி கடலோர பகுதிகளில் மழை பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு முன் இந்த கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியாகிய தேனி மாவட்டத்தின் வடக்கு பகுதி, அதாவது கொடைக்கானல் அதாவது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, சோழவந்தான், பாலமேடு இந்த பகுதிக்கும் அப்படியே சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு நள்ளிரவிலே வரலாம். முதல் மழை இன்றைக்கு டெல்டாவில் கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதியில், கும்பகோணத்தை ஒட்டிய பகுதியில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக பாபநாசம் மற்றும் மயிலாடுதுறை இடைப்பட்ட கும்பகோணம், ஆடுதுறை, திருவிடைமருதூர், அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அணைக்கரை பகுதி, ஜெயங்கொண்டம் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, மயிலாடுதுறை மாவட்டத்தின் பகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், நீடாமங்கலம், மன்னார்குடி கூட வாய்ப்பு இருக்கு. மன்னார்குடிக்கு வடக்கே உறுதியான மழை நீடாமங்கலம், கொரடாச்சேரி, பொதகுடி, கூத்தாநல்லூர், வடபாதிமங்கலம், திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, நாகூர் மற்றும் கீழ்வேலூர், சிக்கல், காரைக்கால், தரங்கம்பாடி, பூம்புகார், அப்படியே பார்த்தீங்கன்னா கொல்லுமாங்குடி, நன்னிலம், குடவாசல் இந்த பகுதி எல்லாமே, அப்படியே பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோவில், ஆடுதுறை, குத்தாலம், அப்படியே மயிலாடுதுறை மாவட்ட கடலோரம், நாகூர், நாகப்பட்டினம் கடலோரம், அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் காரைக்கால் வரைக்கும் உறுதியான மழைப்பொழிவு இருக்கிறது. நள்ளிரவுக்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக அதாவது மதுரை, உசிலம்பட்டி பகுதியிலிருந்து உருவாகி அது சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்து டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. இப்பொழுதைக்கு இதுதான். இன்றைக்கு மழை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம் டெல்டா உறுதியாக தெரியுது. மேலும் பார்த்தீங்கன்னா வடவுள் மாவட்ட பகுதிகளில் கடலோரத்திலையும் உருவாக வாய்ப்பு இருக்கு. அதாவது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், சேலம் மாவட்டத்திலிருந்து கல்வராயன் மலையிலிருந்து கடலோரம் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. கரூர், திருச்சி கூட வாய்ப்பு இருக்கு நள்ளிரவுக்கு பிறகு. பெரம்பலூர், திருச்சி இதெல்லாமே. மேற்கு மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு குறைவாக தெரிகிறது. இருந்தாலும் ஓரிரு இடங்களில் இருக்கும், உசிலம்பட்டி போல ஏதாவது ஒரு சில இடங்களில் இருக்கும்.
நாளை 20ஆம் தேதி கண்டிப்பாக கிழக்கு காற்றோட வேகம் கூடும் பட்சத்துல வளிமண்டல சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கு. மேலடுக்கு சுழற்சியா நகர்ந்திருக்கு. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆந்திர பிரதேச கடலோரத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இதன் காரணமாக இந்த மழைப்பொழிவு ஆந்திர பிரதேசத்திற்கு நிறைய கொடுக்குது. தமிழ்நாட்டிற்கு நாளை மீண்டும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிழக்கு மாவட்டங்கள், கிழக்கு கடலோரத்தை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், டெல்டாவின் வடக்கு பகுதியில முதல்ல முன்னிரவில, பின்னிரவு நள்ளிரவு அதிகாலையில டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திற்கும், ராமநாதபுரத்திற்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகாலையில கடலுக்குள்ளும் பெய்யும். இப்படித்தான் தெரியுது. கடலுக்குள் போய் நான் காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினத்துக்கு உறுதி. சனிக்கிழமை 21ஆம் தேதியும் ஆங்காங்கே மழை இருக்குங்க. மதியமே தொடங்கும். ஆங்காங்கே இருக்கும். ஆனா பெருசா இருக்காதுங்க. மழை இருக்கும். ஆனால் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பெய்யும். தென் மாவட்டங்களுக்கு 22ஆம் தேதி வரையுமே இருக்கு. 21ஆம் தேதிக்கு 21ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கு. ஆகவே இன்றைக்கு ஒரு நாள் மேற்கு மாவட்டங்கள்ல மேற்கு காற்று பாலக்காடு கணவாயெல்லாம் ஒரு 15-20 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வரும். பாருங்க, காற்றாலை எல்லாம் கொஞ்சம் வேகமாக சுழலும். மதியமே சுழல ஆரம்பிச்சிருச்சு. அதனால மேற்கு மாவட்டங்கள்ல குவிய வேண்டிய இந்த வெப்பசலன அந்த மேலடுக்குல குவிந்து காற்று இணைவு ஏற்படுத்தக்கூடியது டெல்டாவில் ஏற்படுத்த போகிறது. வடக்கு டெல்டா முதல்ல, அடுத்து தெற்கு டெல்டா. அதனை ஒட்டியுள்ள வடகடலோர மாவட்டங்களுக்கும் உண்டு. கல்வராயன் மலைக்கு கிழக்கே வடகடலோரம், அதே போல மதுரை உசிலம்பட்டி அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய இடங்க. அதே போல நீலகிரி மாவட்ட மலை மறைக்கக்கூடிய இடத்துக்கும் இந்த பக்கம் சேலத்திலிருந்து ஆரம்பிக்கும். கல்வராயன் மலையிலிருந்து ஆரம்பிக்கும். இங்கே தான் இந்த இடத்துல மட்டும் உறுதியா மழை இருக்கு. டெல்டாவுக்கும் இருக்கு. நாளை காலை அறிக்கையில நாளைக்கு பகல்ல எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் என்பதை உறுதியா நான் தெரிவிக்கிறேன். இந்த மழை 22ஆம் தேதி வரை இருந்தாலும் நாளை மறுநாள் ஆங்காங்கே குறைந்த பரப்புல தான். பெருசா பரவலா இருக்காது. ஆங்காங்கே வெள்ளியும் இருக்கும், சனியும் இருக்கும், ஞாயிறும் கொஞ்சம் இருக்கும் ஆங்காங்கே. 22ஆம் தேதி வரை இருக்கு. இதற்கு அடுத்தது கொஞ்சம் மீண்டும் வெப்பம் உயரும் பொழுது பொள்ளாச்சி தான் மீண்டும் வெப்பம் உயரும். மீண்டும் அந்த வெப்பம் உயர்ந்த பிறகு மீண்டும் ஆலங்கட்டி மழை எப்போ 29ஆம் தேதி தொடங்குது. 29, 30, 31 ஏப்ரல் 1, 2 மீண்டும் ஆலங்கட்டி மழை. மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர, மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இங்கே இருக்கு. 29, 30, 31 ஏப்ரல் 1, 2 மன்னிக்கவும் மார்ச் ஏப்ரல் 1, 2 அதாவது மார்ச் 29, 30, 31 ஏப்ரல் 1, 2 கண்டிப்பா மழை இருக்கு. அதுல மேற்கு மாவட்டங்கள் நான் கண்டிப்பான கடலோரம் சொல்லல. கடலோரம் ஆய்வில் இருக்கு. புரியுதுங்களா? ஆய்வில் இருக்கு. ஆனால் மழை வாய்ப்பை நான் முன்கூட்டியே இப்ப எல்லாம் சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். இப்போ டெல்டாவில மன்னார்குடி சுற்றுவட்டார பகுதிக்கு மழை வருதுன்னு சொல்றாங்களேன். திடீர்னு என்ன செய்வாங்க, நாற்றாங்காலுக்கு தண்ணி கட்டிடுவாங்க. திடீர்னு அவர்கள் வயலை மட்டும் திடீர்னு ஒதுக்கிட்டு போயிட்டு வச்சுங்களேன், எனக்கும் அவர்களுக்கும் மன கஷ்டம் ஏற்படுது. இதெல்லாம் கொஞ்சம் அவர் புரிதல் இல்லாமை காரணம். இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆகவே ஒதுக்கி தான் பெய்யும். முதல் மழை கும்பகோணம் சுற்றுவட்டாரத்தில் உருவாகி காரைக்கால், நாகூர், காரைக்கால் மற்றும் நாகூர், வேளாங்கண்ணி, மயிலாடுதுறையோட பூம்புகார் வரைக்கும் பரவி பொழியும். 2வது மழை நள்ளிரவுக்கு பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தெற்கு கடலோரம் வரும். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.